அஸ்ஸலாமு ஹாய் எவ்ரிவன், எல்லாருமே எப்படி இருக்கிற சோமாய்க்கிறா. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன், மிச்சம் சந்தோஷம். பொதுவாக எல்லாருக்கும் தலைவலி அப்படின்னு சொன்னாலே நினைவுக்கு வர எக்ஸ் ஆயில், அதுதான் நினைவு வர கோடரி தைலம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னதான் நாட்டில் இருந்தாலும் சரி, உலகத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் பாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தாலுமே கூட எல்லாருக்குமே இந்த எக்ஸ் ஆயில், அதாவது கோடாரி தைலம் தான் எல்லாருக்குமே மிச்சமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறது. எல்லாருமே மிச்சம் விரும்பி யூஸ் பண்ணக்கூடியதுமே அதுவாக தான் நிற்குது. அப்படித்தான் நானுமே இந்த மாதிரி எக்ஸ் ஆயில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த பாம் அது இதெல்லாம் எப்போயாச்சும் ஒரு டிப் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த எக்ஸ் ஆயில் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேருக்கு தெரியும் தானே. ரியல் அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லை, ஃபேக் அப்படின்னு ஒன்று கட்டாயமாக ஈக்க தான் செய்யும். அப்படி ரியல் ஃபேக் அப்படின்றது இந்த எக்ஸ் ஆயில்லையுமே ஈக்குது. சிலவங்க எக்ஸ் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இது வேக் ஆகுதில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அந்த ரியல் ஃபேக் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமைக்கும். ஸோ அந்த ஒரு இதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ரியல் ஃபேக் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நாங்கள் முடியை திறந்துட்டு நம்ம மற்ற பக்கம் திருப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரியலாக இருக்கிறது கொட்டாது. ஃபேக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கொட்டும், ரியல் அப்படின்னு சொன்னால் கொட்டாது. கொட்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பின்னுக்கால ஒரு தட்டினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொட்டும். எகெயின் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பின்னுக்கால தட்டினோம் அப்படின்னு சொன்னால் கொட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் கொட்டாது. நீங்கள் அப்படி திறந்து கொட்டிட்டு அப்படின்னு சொன்னால் அது ஃபேக்கான எக்ஸ் ஆயில். ஸோ நீங்கள் வாங்க போக்குள்ள கட்டாயம் மறக்காமல் அதை பார்த்து நாங்கள் வாங்கணும். அதே மாதிரி அந்த எக்ஸ் ஆயில் எப்படி இந்த மாதிரி கையிலெல்லாம் தடவி நாங்கள் மூக்குக்கு இழுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈக்கிற தலைவலியும் பறந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எனக்குமே பிடிக்கும் அந்த எக்ஸ் ஆயில். உங்களுக்கும் அந்த எக்ஸ் ஆயில் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் எங்களோட யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கொள்வோம். ஸோ எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.